ஆட்சியில் பங்கு தாய் சிறுத்தையை ஓடவிட்ட தமிழகத்தின் பெரிய கை. அதிர்ச்சிகள் உறைந்த திமுக. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் களத்தில் பரபரப்பாக வேலையை செய்து வரும் நிலையில் வலுவாக இருந்த திமுக கூட்டணியில் தற்போது தீப்பொறி பட்டு எரிய துவங்கியுள்ளது. இதனால் திமுக தலைமை கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என உறுதியாக கூறி வந்தனர். அதேபோல் புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் சூழல் இருப்பதாக கூறியது. ஆனால் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில நிர்வாகிகள் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்துடன் தொடர்ந்து கலக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கிடையாது என கூறியுள்ளார். இதனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்பது போலியாக உருவாக்கப்பட்ட கருத்து. பிற மாநிலங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் போது தமிழ்நாடு தயங்குவது ஏன்? கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். எம்பி மாணிக்கம் தாக்கூர், மக்கள் முடிவு செய்கிறார்கள், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை 2026 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாது காங்கிரசின் தவறு என தெரிவித்தார். இதனால் வரும் நாட்களில் காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக அதிரடியாக அறிவிப்பு வெளியிடலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக, காங்கிரஸ் இடையே வார்த்தை போர் அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியது, பாமக விசிக இருவரும் பேசினால் சமரசம் ஏற்படும் என கருத்து தெரிவித்தார். இதையடுத்து விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்தது, காங்கிரஸ் கட்சிகள் நிறைய குளறுபடிகள், முரண்பாடுகள், கோஷ்டி பிரச்சனைகள் உள்ளன. சொந்த கட்சி பிரச்சனையை செல்வ பெருந்தகை தீர்க்க முயன்றால் கட்சிக்கு நல்லது. செல்வ பெருந்தகையின் பேச்சில் நல்ல நோக்கம் இல்லை என்பது என் நம்பிக்கை. தாழ்த்தப்பட்டோர் மீது தாக்குதல் நடத்த போது செல்வ பெருந்தகை போராட்டம் நடத்தியுள்ளாரா? செல்வ பெருந்தகைக்கு ஏன் இந்த மீடியேட்டர் வேலை என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செல்வ பெருந்தகை கூறுகையில், அரை வேக்காட்டுக்கு பதில் சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். இதனால் இரு கட்சிகளிடம் வார்த்தை போர் அதிகரித்துள்ளது. திமுக கூட்டணிகள் இப்படி சலசலப்பு நீடிப்பதால் திமுக தலைமையும் எப்படியாவது ஒரு கட்சி வெளியேறினால் புதிய கட்சிகளை இணைக்கலாம் என்ற முனைப்போடு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி என்னதான் வலுவாக இருப்பதாக மேடைகள் சொல்லி வந்தாலும் கூட்டணியில் சலசலப்பு இப்போதுதான் ஆரம்பமாகி உள்ளது என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.